குட்பேக் அக்லியில் பிரபலங்கள் வாங்கிய சம்பளம். குட்பேக் அக்லி படம் 280 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டது. இந்த படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் 500 கோடியை தாண்டி வசூல் செய்யும் என்று கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதில் பணியாற்றிய பிரபலங்களின் சம்பள விவரங்களை பார்க்கலாம். அர்ஜுன் தாஸின் மனைவியாக நடித்த பிரியா வாரியர் குட்பேக் அக்லி படத்திற்கு 15 லட்சம் வரை சம்பளம் பெற்றிருக்கிறார். மேலும் அர்ஜுன் தாஸ் 80 லட்சம் சம்பளம் பெற்று இருக்கிறார். காமெடி நடிகர்களான யோகி பாபு 70 லட்சமும் ரெட்டின் கிங்ஸ்லி 35 லட்சமும் சம்பளம் பெற்றுள்ளனர். அஜித்துடன் சேர்ந்து நடிக்க வேண்டும் என்ற ஆசைக்காக இந்த படத்தில் பிரசன்னா நடித்திருந்தார். இதில் அவரது சம்பளம் 80 லட்சம் ஆகும். அடுத்ததாக விடாமுயற்சி தொடர்ந்து அஜித்துடன் இந்த படத்திலும் திரிஷா கதாநாயகியாக நடித்து இருந்தார். இதற்காக 8 கோடி சம்பளம் பெற்று இருக்கிறார் திரிஷா. மேலும் ஜிவி பிரகாஷ் இந்த படத்திற்கு இசையமைத்த நிலையில் 5 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. படத்தின் ஆணிவேராக இருந்தது இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். இவருடைய முந்தைய படமான மார்க் ஆண்டனி படம் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் குட்பேக் அக்லிக்கு 12 கோடி சம்பளம் பெற்றிருக்கிறார். இந்த பட வெற்றிக்குப் பிறகு மீண்டும் அஜித்துடன் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக படத்தின் கதாநாயகனாக பட்டையை கிளப்பிய அஜித் குட்பேக் அக்லி படத்திற்கு 165 கோடி சம்பளம் பெற்றிருக்கிறார். இதற்கு முந்தைய விடாமுயற்சி படத்தில் அஜித்தின் சம்பளம் 105 கோடியாக இருந்தது. உங்க பசங்க பண்ணது சரியா விஜய்? நெருப்பாய் சேரும் அஜித் ரசிகர்கள். இணையதளத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பஞ்சாயத்து நடக்கும். அப்படித்தான் அஜித்தின் நடித்த குட்பேக் அக்லி பட ரிலீஸ்க்கு பிறகு புதிய பஞ்சாயத்து ஒன்று தொடங்கியிருக்கிறது. அதான் விஜய் சினிமாவை விட்டு போறாரே, இனி அஜித் மற்றும் விஜய் சண்டை இருக்காது என்றுதான் எல்லோரும் பெருமூச்சு விட்டிருப்பார்கள். போற போக்குல தட்டிட்டு போற மாதிரி திடுக்கின்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. முன்னாடி எல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்தில் இணையதளத்தில் ரிலீஸ் ஆனால் அது தமிழ் ராக்கர்ஸ் வேலையாக இருக்கும் என்று சொல்வார்கள். குட்பேக் அக்லி படத்தை பொறுத்தவரைக்கும் படம் ரிலீஸ் ஆகிய சில மணி நேரங்களிலேயே கிளியர் பிரிண்ட் இணையதளத்தில் வந்துவிட்டது. ஒட்டுமொத்தமாக ஒரு சாரார் விஜய் ரசிகர்கள்தான் இந்த வேலையை பார்த்தது என மிகப்பெரிய பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் தன்னுடைய ஆதரவாளர்கள் ட்விட்டரில் டில்கே பார்ட்டியேன் என்ற ஹேஷ்டேக்கை வைரல் ஆக்கியதை விஜய் பெருமையாக பேசியிருந்தார். இது மாதிரி உங்களுடைய ரசிகர்கள் இணையதளத்தில் செய்யும் எல்லா வேலைகளையும் நீங்கள் ரசிக்கிறீர்களா? இப்படி படம் ரிலீஸ் ஆகிய சில மணி நேரத்திலேயே அதை இணையதளத்தில் கொண்டு வந்தது தப்பில்லையா விஜய் என அஜித் ரசிகர்கள் ஆதங்கத்துடன் பதிவிட்டு வருகிறார்கள். ரவி மோகனை அடுத்து பெயரை மாற்றிய பிரபலம். பொதுவாகவே சினிமாவில் பெயர் ராசி உண்டு என்பதை பெரும்பாலான இயக்குநர்கள் நம்புகின்றனர். அப்படித்தான் இயக்குனர் பாரதிராஜா தன்னுடைய படத்தில் நடிக்கும் கதாநாயகிகளுக்கு 6 எழுத்தில் பெயர் வைப்பார். அப்படி உருவான நடிகைகள்தான் ராதிகா, ராதா, ரேவதி. இவர்கள் எல்லோருமே சினிமாவில் பெரிய உயரத்தை அடைந்த நிலையில் அதில் ராசி இருக்கிறது என்று நினைக்கத்தான் தோன்றுகிறது. இந்த சூழலில் தன்னுடைய முதல் படமான ஜெயம் வெற்றியைத் தொடர்ந்து தனது பெயரை ஜெயம் ரவி என்று வைத்துக் கொண்டார். ஆனால் சமீப காலமாக தொடர் தோல்விக்கு பிறகு ரவி மோகன் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். இப்போது அதேபோல் மற்றொரு வாரிசு நடிகரும் தனது பெயரை மாற்றியுள்ளார். கடல் படத்தில் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் கார்த்திக்கின் வாரிசு கௌதம் கார்த்திக். இப்போது கிரிமினல் மற்றும் ஆர்யாவுடன் மிஸ்டர் எக்ஸ் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். தன்னுடைய பெயர் ஒர்க் அவுட் ஆகாததால் இப்போது 3 எழுத்தில் பெயரை மாற்றியிருக்கிறார். அதாவது கௌதம் ராம் கார்த்திக் என்று வைத்துள்ளாராம். இவரின் உண்மையான பெயர் கௌதம் ராம்தான். சினிமாவுக்காக கௌதம் கார்த்திக் என்று வைத்துக் கொண்ட நிலையை இப்போது முழு பெயரையும் வைத்திருக்கிறார். அதோடு சுருக்கமாக ஜிஆர்கே என்று இப்போது அழைக்கிறார்களாம். அவரது படத்தைட்டிலும் கௌதம் ராம் கார்த்திக் என்றுதான் குறிப்பிட்டுள்ளனர். இந்த பெயர் மாற்றத்திற்கு பிறகு கௌதம் ராம் கார்த்திக் சினிமா கேரியர் பெரிய அளவில் வளர்ச்சி பெறுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.